தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம். இறை குருவே உம்மை அழைத்து நின்றோம். மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம். இறை குருவே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை குருவே. காக்கும் தேவனும் வந்திடுவார். காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம். கரம் குவித்து வணங்கி நின்றோம். கரம் குவித்து வணங்கி நின்றோம். இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை சமூகமே, இன்றைய திருவிழாவின் மைய சிந்தனையாக புனித இஞ்ஞாசியார் தன் வாழ்வில் அனுபவித்த எதிர்நோக்கு என்ற சிந்தனைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். ஜூலை 31 அன்று இயேசு சபை நிறுவிய புனித லொயோலா இன்னாசியாரின் திருவிழாவை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டிருக்கும் வேளையில் புனித இஞ்ஞாசியார் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முனைப்படும்போது கடவுள் என் ஆன்மாவை பார்த்து கொள்வார். அவர் மீது நான் கொண்ட அன்பை முன்னிட்டு என்னை கைவிட மாட்டார். இவர் ஸ்பெயின் நாட்டில் அரச குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக 1491ஆம் ஆண்டு பிறந்தார். செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். அவருடைய ஆசை சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்பதுதான். ஆனால் போரில் காலில் ஏற்பட்ட காயத்தால் நிலைகுலைந்தார். அந்த நேரத்தில் அவர் படித்த இயேசுவின் வரலாறும் புனிதர்கள் வரலாறும் இவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவருடைய எதிர்கால சிந்தனையை மாற்றிவிட்டது. நான் ஏன் புனிதராகி இயேசுவுக்காக வாழக்கூடாது என்ற சிந்தனை எழுந்தது. மாறினார். இயேசு சபையை தொடங்கினார். அத்தகைய புனிதரின் வாழ்வை போன்று நாமும் இறைவனை பின்பற்றி வாழ வரம் கேட்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனிதரினுடைய புகழ் பாடுகின்ற நவநாள் உற்சவத்தினுடைய 9 நாள் நிறைவிலே இருக்கிறோம். இன்றைய இந்த திருப்பலியை சிறப்பு செய்கின்றவர்கள் புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் உடையான்பட்டி, ஆலய பீட சிறுவர்கள், பாடகர் குழுவினர், ஆலய பணியாளர்கள் சாத்தம்பட்டி இவர்களை நாம் இவர்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். இவர்களுக்காகவும் இவருடைய செய்கின்ற கடவுள் பணி ஆண்டவரான் நிறைவாக ஆசிர்வதிக்க நாம் மன்றாடுவோம்.
இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமக்காக சிறப்பு திருப்பலி நிறைவேற்ற தலைமையேற்று நமக்கு ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை இன்னாசி அவர்களையும், அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற ஜார்ஜ் ஜெனோ அருள் பணியாளர் உதவி பங்கு தந்தை புனித கிராப்பட்டி குழந்தை தெரசால் ஆலயம் அருள் தந்தை மண்ணின் மைந்தர் அருள் தந்தை அலெக்ஸ் உடையான்பட்டி, இவரையும் நாம் வருக வருக என்று அமல்ராஜ் அவர்களையும் வருக வருக என்று கைத்தட்டி நாம் வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பூமிநாதனுக்கு திருமணம் நடைபெறவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகள் பழுகி பெருகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தோப்புப்பட்டி மணியாரம் குடும்பம் அருளானந்த அருளாயி சாராள் மேரி வில்சன் உடல் சுகத்திற்காகவும், போரில் தண்ணீர் வரும், விவசாயம் செழிக்கவும், பிள்ளைகள் நல்ல சுகத்துடன் இருக்கவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சேஸ்ராஜ் ஆசிரியர் எஸ்தர் கிளாரா பரிமளம் செபாஸ்டி இக்னிஜிஸ் சாந்தி இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்தன்மைகளுக்கு நன்றியாகவும், மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும் செபஸ்தியான் சௌரியம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராஜ் ஜெயமேரி ஒப்புக் கொடுக்கின்ற பலி குடும்பத்துள்ள அனைவருக்கும் நல்ல சுகமும், இறையாசிர் கிடைக்கவும், செய்யும் தொழில் முன்னேற்றம் அடையவும், விவசாயம் செழிக்கவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த திருத்தலத்துக்கு வருவடைய கருத்துக்கள் நிறைவேற இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்தில் கொண்டாட நாம் அனைவரும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்தில் நிறைவான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசம்மரியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீருலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை
வருபவரே நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உமது பெயரின் அதிமையை பரப்புவதற்காக திராவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் உள்ள தீமைகளாம் எதிர்த்து போராடும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. புனித சின்னப்பர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் ஏற்புடையவராகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உள்ளங்கையில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார்.
என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே இயேசு. கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே. என் மன்னவா உன்னை பாடவே. உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 3 உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு
அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இது வாழ்வு தரும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித இஞ்ஞாசியார் தனது வாழ்வில் சந்தித்த எதிர்நோக்கு. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பீடத்தில் இருக்கக்கூடிய அருள் பணியாளர்களின் பெயராலும் அருள் சகோதரர்களின் பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா கைத்தட்டுங்க. 2010ஆம் ஆண்டு அப்போ தான் 10வது முடிச்சுட்டு செமினேரியில் சேர போகிறேன். அப்பொழுது அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஜூலை மாதம் திருவிழா இருக்கும், கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது வரைக்கும் வீட்டிலையே இருந்துட்டு அதுக்கப்புறமா செமினேரிக்கு போகிறேன். திருவிழாலாம் அதுக்கு முன்னாடி எப்போயாவது வருஷத்தில் ஒரு நாள் லீவு போட்டு இங்கே வர்றது உண்டு. மற்ற நாளில் இருக்க சந்தோஷத்தை விட செமினேரிக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்களா, கூட்டிகிட்டு வந்து பார்த்துருவாங்களா அப்படிலாம் ரொம்ப ஆசை. இடையில ஒரு வாட்டி சித்தப்பாவும் ஒரு நாள் ஜூன் மாதம் பார்க்க வந்தாங்க. அப்பையும் ப்ராமிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக திருவிழா கூட்டிகிட்டு போயிடலாம், ஒன்றும் கவலை வேண்டாம் அப்படின்ட்டு. 30ஆம் தேதி வந்துச்சு. வந்து கேட்டாங்க, விடலை. ஏமாற்றம்தான். 2010 போச்சு. 2020 வரைக்கும் வர்றதுக்கு வழியே இல்லை. 2020 பேரூர்ன்ற பங்கில் களப்பணி ஆற்றிட்டு இருந்தேன், ரீஜென்சி. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்போ திருவிழாவுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்தேன் 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்புறம் திருப்பி 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சாமியாராக இப்பொழுது உங்கள் முன்பாக திருப்பலி நிறைவேற்றக்கூடிய ஒரு அருள் வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். அன்பு மிகுந்தவர்களை, அடிப்படையில் எதிர்நோக்கு என்பது இதுதான். எதிர்பார்ப்பு என்பது எப்பொழுதும் ஏமாற்றத்தை தரும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோமையர் 5:5 முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. காரணம், எதிர்பார்ப்புகள் மனிதரிடமிருந்து உதயமாகிறது, ஆனால் எதிர்நோக்கு இறைவனிடமிருந்து வருகிறது. அதனால்தான் இந்த யூபிலி ஆண்டை கூட திருத்தந்தை பிரான்சிஸ் முன்மொழியும் பொழுது இந்த தலைப்பை மையமாக கொண்டு எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, ஸ்பெஸ்னன் கன்ஃபுந்துத் என்று இந்த யூபிலி ஆண்டை வரையறுக்கிறார் என்பதையும் நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம். அந்த சிந்தனையில்தான் இந்த திருவிழா நாட்களில், நவநாட்களில் மைய சிந்தனையும் கூட அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இந்த இஞ்ஞாசியாருடைய வாழ்வில் எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்த்தோமே. ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னது? இஞ்ஞாசியாருடைய இயற்பெயர் இனிகோ லோபஸ் தி லயோலா என்பது அவரது இயற்பெயர். 1491 பிறந்திருக்கிறார். அவருடைய வரலாறு எல்லாம் நிச்சயமாக நாம் அறிந்திருப்போம். ஆனால் அவருக்கென்று ஒரு எதிர்நோக்கு இருந்தது. அந்த எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நான் ஒரு மிகப்பெரிய படைவீரர் ஆக வேண்டும் என்பதுதான் அவரது மையமான எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பாக அமைந்திருந்தது. ஆக அந்த வழியில்தான் அவரது பயணமும் கூட அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவரது குடும்பத்தில் ஏறக்குறைய 13 பிள்ளைகள். இவர்தான் கடைக்குட்டி. 7 அண்ணன்கள், ஏறக்குறைய 5 சகோதரிகள். இவர் கடையவராக பிறக்கின்றார். ஆக குடும்பத்தில் செல்லம் என்பது இவருக்கு அதிகமாக இருந்தது. அப்படியாக இருக்கும் பொழுது எல்லாமே அவருக்கு கிடைத்து விட்டது. ஆகவே அவரது மையமான சிந்தனை எப்படியாக இருந்தது என்றால், நான் இந்த நாட்டில் மிகப்பெரிய போர் வீரனாக மாற வேண்டும், படைத்தலைவராக மாற வேண்டும், இந்த இளவரசியினுடைய கரங்களை நான் பிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது பிரதான எதிர்நோக்காக இருந்தது. ஆக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். தனது லட்சிய பயணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பது அவரது பிரதான
நோக்கமாக சிந்தனையாக அமைந்திருந்தது. ஆகவே அவர் நினைத்தபடியே 1521ஆம் ஆண்டு 30வது வயதில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக அந்த பம்பிலோனோ என்ற அந்த போருக்கு செல்கிறார். இந்த போரில் நான் வெற்றடைந்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இந்த இளவரசின் கரங்களை பிடித்து விடுவேன் என்று போருக்கு செல்கிறார். ஆனால் அங்கு நடந்தது என்பது முற்றிலும் மாறாக அமைந்திருக்கிறது. என்ன நடந்தது என்றால் அந்த போரிலே மிகப்பெரிய விபத்து. அதனால் அவரது வலது கால் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு உட்படுத்தப்படுகிறது, சிதையக்கூடிய ஒரு நிலை. ஆக தனது கனவு அனைத்து முற்றிலுமாக உடைந்து விட்டது. இவரது எதிர்நோக்கு என்பது மாற்றமடைகிறது. இப்பொழுது முற்றிலுமாக மாற்றமடைந்த இந்த இஞ்ஞாசியோருடைய வாழ்வு எப்படியாக மாறுகிறது என்றால் தனது கனவு சிதைந்து விட்டது. ஆகவே இப்பொழுது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார். இப்பொழுதெல்லாம் நம்ம பல்லு வலிக்கு போனால் கூட மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் பல்ல எடுப்பாங்க, அப்படித்தானே? ஆனால் இந்த இஞ்ஞாசியர் வாழ்ந்த காலத்தில் 2-3 முறை அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஆனால் எந்த விதமான மயக்க மருந்தும் கிடையாது. காலை அந்த ஏற்கனவே சிதைந்த காலை சிறிது வெட்டுகிறார்கள், வெட்டி நல்லா தைக்கிறாங்க 2-3 முறை. மயக்க மருந்து இல்லாமல் எந்த அளவிற்கு அவர் அந்த துன்பத்தை சந்தித்திருப்பார் என்பதை நிச்சயமாக நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த துன்பத்திற்கும் உட்படுகிறார். அந்த ஒவ்வொரு துன்பமும் அவரை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறது. இப்பொழுது வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். நான் எப்படிப்பட்ட நிலைக்கு செல்ல வேண்டும், ஆனால் என் நிலை இப்படி மாறிவிட்டது என்று நொந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் தான் இப்பொழுது 2 புத்தகம் கொடுக்கப்படுகிறது. என்னென்ன புத்தகம்? இயேசுவினுடைய வரலாறு, திருவிவிலியமாக இருக்கலாம். 2வது புனிதர்களுடைய வரலாறு. யார் கொடுத்தா? யாரு? வீட்டில் இருக்கிறவங்க தான். அவங்க அண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களது ஏறக்குறைய 7 அண்ணங்க இருக்கிறாங்கல்ல, அவருடைய அண்ணி. எப்பொழுதுமே இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு சின்ன தீக்குச்சி ஒளியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த தீக்குச்சிக்கு தெரியாது நாம் ஏற்படுத்த போகிற ஒளியின் வழியாக நிறையா மக்கள் வாழ்வடைய போகிறாங்க அப்படின்றது அந்த தீக்குச்சிக்கு தெரியாது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவி தான். அதுவரை படுத்த படுக்கையாக இருந்த உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்மா அளவிலும் நோயுற்று கிடந்த அந்த இஞ்ஞாசியாருக்கு இந்த 2 புத்தகங்களும் உதவி செய்து யார் வழியாக என்றால் அவரது அண்ணி வழியாக. நமது வாழ்விலும் கூட நாம் யாருக்காவது ஒரு சின்ன உதவியை செய்திருப்போம். நிச்சயமாக அந்த உதவியை நாம் கூட மறந்திருக்கலாம். ஆனால் அந்த உதவியின் வழியாக அவர்களது வாழ்வே மாற்றமடைய போகிறது. இந்த இஞ்ஞாசியார் இந்த உலகத்திலே பறந்து கிடக்கக்கூடிய ஏறக்குறைய 198 நாடுகளில் 112 நாடுகளில் இந்த இஞ்ஞாசியாரோடைய ஏற்படுத்திய இயேசு சபை பரவ போகிறது என்று நிச்சயமாக அவரது அன்னைக்கு தெரிந்திருக்காது. ஏறக்குறைய 4800 பள்ளிகளை உலகம் முழுவதும் இந்த இயேசு சபை அமைக்கப் போகிறது என்பதும் அவரது அன்னைக்கு தெரிந்திருக்காது. 112 கல்லூரி யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கப் போகிறது இந்த இயேசு சபை என்று நிச்சயமாக அந்த அன்னைக்கு தெரிந்திருக்காது. ஏராளமான புனிதர்களை உருவாக்கப் போகிறது என்றும் நிச்சயமாக அந்த அன்னைக்கு தெரிந்திருக்காது அந்த 2 புத்தகங்களை கொடுக்கும் பொழுது. ஆனால் அந்த புத்தகங்களை கொடுக்கிறார். அந்த புத்தகத்தின் வழியாக அவரது வாழ்வு மாற்றி அமைக்கப்படுகிறது. சுய சரிதை செய்து பார்க்கிறார், தன்னையே சுய ஆய்வு செய்து பார்க்கிறார் இந்த இஞ்ஞாசியார். இந்த 2 புத்தகங்களின் வழியாக அவரது உடல் மனம் ஆன்மா என்று முற்றிலுமாக குணமாகிறது. நான் இனிமேல் இந்த படை தலைவனாகவோ அல்லது இந்த வாள்களை கொண்டு மனிதனை கொல்லக்கூடிய மனிதனாகவோ இருக்க மாட்டேன். மாறாக இந்த விவிலியத்தின் வழியாகவும் இந்த புனிதர்களின் வரலாற்றின் வழியாகவும் ஏராளமான மக்களினுடைய ஆன்மாக்களை இறைவன் பாதம் கொண்டு செல்ல போகிறேன் என்பதுதான் அவரது இலக்காக அமைந்திருந்தது. அன்பிற்குரியவர்களே, எதிர்நோக்கு இங்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு மாற்றி அமைக்கப்பட்டதால் தான் தன்னையே சுய ஆய்வு செய்து கொள்வதற்காக இப்பொழுது அவர் எங்கு செல்கிறார் என்றால் இயேசு வாழ்ந்த இந்த புனித ஊருக்கு நான் செல்ல வேண்டும், புனித பயணம் செல்ல வேண்டும் என்று தனது பயணத்தை தொடங்குகிறார். செல்லுகின்ற வழியிலே அங்கு பெனடிக்டின் துறவிகளுடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அங்கு சென்றவர், இதுவரை நான் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேனே, புனிதர்களுடைய வரலாறை வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு புது வாழ்வை தொடங்கினார்களே, அதே போல நானும் பாவ சங்கீர்த்தனம் செய்து எனது பழைய வாழ்வை அழித்துவிட்டு புதிய வாழ்வுக்கு நான் கடந்து செல்ல போகிறேன் என்று இப்பொழுது அந்த துறவிகள் இல்லத்திற்கு சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். தன்னிடமிருந்த எல்லா ஆடைகளையும் துறந்துவிட்டு இப்பொழுது ஒரு எளிய ஆடையை உடுத்தி கொண்டு அந்த துறவியர் இல்லத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மன்ரேசா என்ற அந்த குகைக்கு செல்கிறார். அங்கு முற்றிலுமாக சுய ஆய்வு செய்கிறார். எந்த அளவிற்கு சொல்கிறார்கள் என்றால் பல நேரத்தில் சுற்றமாக சாப்பிடவே மாட்டாராம், 2வது குளிக்க கூட போக மாட்டாராம். அப்படியாக இருந்து கடும் தவ முயற்சிகளை மேற்கொள்கிறார். தான் யார், இறைவன் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன எதிர்நோக்கை அவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற திட்டத்தை ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார். குறிப்பாக அருள் பணியாளர்களுடைய வாழ்விலே நாங்கள் குருமானவர்களாக இருக்கும் பொழுது அவர் ஏற்படுத்திய இந்த புனித இஞ்ஞாசியாருடைய
தியான பயிற்சியை நிச்சயமாக நாங்கள் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆன்மீகவியல் படிக்கும் பொழுது 1 மாதம் நாங்கள் இந்த தியான பயிற்சிகளுக்கு செல்வோம். இந்த தியான பயிற்சியினுடைய மையமாக ஏற்படுத்தியது நமது பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் தான். இவ்வாறாக இந்த கடும் தவ முயற்சிகளுக்கு பின்பாக அவர் தன்னையே முற்றிலுமாக ஆய்வு செய்துவிட்டு இப்பொழுது நான் ஒரு அருள் பணியாளராக மாற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது செல்கிறார். 1522 முதல் 24 இந்த ஆண்டுகளிலே அவர் லத்தீன் படிப்பதற்காக ஸ்பெயினுக்கு செல்கிறார். லத்தீனும் படித்து முடிக்கிறார். தொடர்ந்து இப்பொழுது 26 36 வரைக்கும் ஏறக்குறைய 8 ஆண்டுகள் மெய்யியல் இறையியல் படிக்கிறார். பொதுவாகவே சாமியார் ஆகிறதுக்கு இப்போல்லாம் 30 வயசில் ஆயிடும்ல. ஆனால் அவர் செமினரியில் சேர போகிற காலமே ஏறக்குறைய 37 38 வயசு தான். அப்போ ரொம்ப வயசானவங்க போகிறப்ப மற்ற பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறப்ப ரெண்டாவது அவருக்கு வலது காலில் அடியும் பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார். வலது கால் கொஞ்சம் குட்டையாகவும் இடது கால் சற்று உயரமாகவும் இருக்கும். அப்படியானால் அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வயசானவர், ரெண்டாவது உருவக்கேலிகள், கிண்டல்கள் என அனைத்து துன்பங்களையும் அவர் உளதார சந்தித்தார். ஆனால் சந்திக்கக்கூடிய அனைத்து இகழ்ச்சிகளையும் துன்பங்களையும் ஏற்கக்கூடிய ஆற்றல் அந்த மன்ரேசா குகையில் அனைத்தும் கிடைத்து விட்டது. ஆகவே தைரியத்தோடு படிக்கிறார். அந்த படிக்கக்கூடிய சமயத்தில் தான் அங்கு இருந்த ஏறக்குறைய 6 மாணவர்கள் தன்னோடு இருந்த மற்ற மாணவர்களோடு இணைந்துதான் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார். அவர்களில் ஒருவர் தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். இப்படியாக ஒரே நாள் நைட்டில் போயிட்டு பிரான்சிஸ் சவேரியரை பார்த்து, நீ உலகம் முழுவதும் மாதாமைக்கு விட்டால் உன் ஆன்மாவை இழந்தால் என்ன கிடைத்து விட போகிறது என்று சொன்ன உடனே சவேரியார் உடனே பின்னாடிலாம் ஒடியாரல. அவரோடு தொடர்ந்து உரையாடுகிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட உடனே சொன்ன உடனே மாறுறதெல்லாம் கிடையாது, பத்திக்கிறதெல்லாம் கிடையாது. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரது உரையாடலின் வழியாக இந்த இஞ்ஞாசியருடைய வாழ்வின் வழியாக இந்த சவேரியாருடைய வாழ்வு முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்பொழுது 1538 ஆண்டு அருள் பணியாளர் ஆகிறார். பொதுவாகவே சாமியாரான மறுநாளே முதப்பூசை வச்சுருவோம்ல. ஆனால் அந்த இஞ்ஞாசியார் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் முதப்பூசையை வைக்கிறார். வச்சவர் அதுக்கப்புறமா தனது சகோதரர்களோடு அந்த குருக்களோடு சேர்ந்து இந்த இயேசு சபையை உருவாக்குகிறார். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த இயேசு சபையினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த இயேசு சபையும் கூட ஏராளமான துன்பங்களை சந்தித்தது. குறிப்பாக 1700 ஆண்டுகளில் ஏறக்குறைய 47 ஆண்டுகள் இந்த இயேசு சபை தடை செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இந்த இயேசு சபை நிறுவனர் புனித இஞ்ஞாசியார் அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னோடு இருந்த உடன்பணியாளர்களுக்கு 1 2 அல்ல 7000 கடிதங்களை தொடர்ந்து எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்களின் வழியாக அந்த இயேசு சபையை சார்ந்த துறவியர்களுடைய மனமும் கூட இறைவன் திருப்பாதம், அதாவது இறைவனுடைய ஆற்றலால் உறுதி பெற்றது. அதனால்தான் தங்கள் வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து இறைவனுடைய பராமரிப்பில் அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள். இந்த எதிர்நோக்கு, எந்த துன்பம் வந்தாலும் இறைவன் எங்களை காப்பாற்றுவார், எங்களை வழிநடத்துவார் என்ற அந்த எதிர்நோக்கு தான் இந்த இயேசு சபையை இன்று வரை நடத்தி வந்திருக்கிறது. நான் முன்பே கூறியது போல இந்த உலகத்திலே 112 நாடுகளில் இந்த இயேசு சபை பரவி இருக்கிறது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட புனிதர்களை இந்த இயேசு சபை வழங்கி இருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் போன்ற உன்னதமான திருத்தந்தையர்களை இந்த இயேசு சபை வழங்கி இருக்கிறது. இந்த திருத்தந்தையர்கள் பலர் இல்லாவிட்டாலும் கூட பெரும்பாலான திருத்தந்தையர்கள் இந்த இயேசு சபை அருள் பணியாளர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். குறிப்பாக இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கை பற்றி குறிப்பிடும் பொழுது, எதிர்நோக்கு என்பது நாம் எதிர்பார்ப்பதல்ல, இறைவன் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் எதிர்காலத்தை குறித்து வழிமேல் விழி வைத்து காத்திருப்பது தான் என்று குறிப்பிடுவார். இந்த எதிர்நோக்கையும் இந்த நம்பிக்கையும் நாம் யாருக்கு வழங்க வேண்டும் என்றால், யாரெல்லாம் முகமிழந்திருக்கிறார்களோ, தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் நாம் இந்த எதிர்நோக்கை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுவார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் நமது புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இவர் ஏதோ சாதாரணமான புனிதர் அல்ல. இவரது வாழ்வு நமக்கு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஏராளமான நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இயேசு சபை நிறுவனங்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஆளுமையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த புனிதர் நமக்கு சொல்லக்கூடிய மிக உன்னதமான பாடம், நம் வாழ்வில் எந்த துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நமக்கென்று இறைவன் மிகச்சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒருபோதும் நமது கண்களுக்கு புலப்படாது. ஆனால் அந்த திட்டம் நிச்சயமாக இறைவனுடைய விருப்பத்தால் நமக்கு உதயமாகும். நாம் பல நேரங்களிலே கடவுள் நமக்கு நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு சிறந்தவற்றை தருவார். அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனுடைய அருளாசிரை பெறுவோம். அனைவரும் இருப்போம். இப்போது விசுவாசிகள் மன்றாட்டு. நன்மையின் தெய்வமே எம் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். இறைவழியில் மக்களில் வழிநடத்த
உமது ஆவியின் அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். நல்ல உடலுள்ள சுகம் தாரும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்த உமது ஆசி தந்து காத்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, உடல் நோயாலும் மனநோயாலும் வேதனைப்படுகின்ற மக்களை தொட்டு குணப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித இஞ்ஞாசியார் அன்பியம், புனித செபஸ்தியார் அன்பியம், புனித தோமையார் அன்பியம், புனித பியோ அன்பியம், பீடச் சிறுவர்கள், பாடல் குழுவினர், ஆலய பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் தொழில் விவசாயம், ஆடு மாடு செழிக்கவும் நல்ல உடல் சுகம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்வோம். தாயின் தந்தையுமான இறைவா, இந்த அருமையான மாலை வேளையிலே நம்முடைய ஆலய முற்றங்களிலே நம்பிக்கையோடு குழுமியிருக்கின்ற எந்த குடும்பத்தின் விடுதலுக்கு கனிவாக சுவை சாய்த்தோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னையா. நம்முடைய பிள்ளைகள் ஒரு சில மன்றாட்டுக்களை திருமணம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பாண்டவரே, எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஆய்ந்து அறிகின்றவரே, எங்கள் உள்ள கிடைக்கிற தேங்கியிருக்க அனைத்து விடுதலுக்கு விண்ணப்பத்திற்கு நீரே கனிவாக தயவாக செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இறையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 இறையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்படுகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன்னருளே நிறைவாய். அன்மிக்க சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுதுமான பிள்ளை எல்லாம் விட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் பெருவிழாவில் நாங்கள் அளிக்க காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள்வீராக. புனிதத்துக்கெல்லாம் ஊற்றாகிய நீர் ஏற்படுத்திய
தூய்மிகு மறைபொருள் எங்களையும் உண்மையின் ஒளியை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர் பங்கேற்கிப்ப நீ வெற்றி வாகை சூட்டும் போது முதுகுடை அவர்களுக்கு மணிமுடியாகவும் சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவருடைய உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவருடைய பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கச் செய்கின்றேன். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சியத்தால் நாங்கள் உறுதி பெற்று அழியாத மாட்சியின் முடிய அப்படியோடு நிறைவாக பெற்று மகிழச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் மற்றும் புனிதரோடு சேர்ந்து நாங்கள் இந்த மாலை வேளையில் உமை போற்றி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஓம் திருமண ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிடத்தில் மங்கூலியங்களை அதே தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையும் குறிப்பாக இந்த திருவிழா திருப்பலியிலே திருப்பயணமாக வந்திருக்கின்ற இந்த திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேற அருள் புரியும். இறைவா, இன்று சிறப்பு செய்கின்ற புனித இஞ்ஞாசியார் அன்பியம் சாத்தம்பட்டி, புனித செபஸ்தியார் அன்பியம் மகுதுப்பட்டி, புனித தோமையார் அன்பியம் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் உடையான்பட்டி இறை மக்களையும் ஆலய பீடச் சிறுவர்களையும் பாடற் குழுவினரையும் ஆலய பணியாளர்களையும் நீர் நிறைவாக ஆஸ்வதியும். இவர்கள் செய்யக்கூடிய உமது பணியை திறம்பட செய்யக்கூடிய ஆற்றலை தந்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித லயோலா இன்னாசியார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் என்னாலும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடளவுமை மன்றாடுகின்றோம். உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்களுடைய தனிப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் ஓம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஓம் திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை நிறைவாக வாரி வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு மகிழ்ச்சியோடு சமாதானத்தையும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் ஓம் திருடத்தும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலுக்கு உள்ளத்துக்கு பாதுகாப்பு அளித்து அருள் மருந்தாக நான் ஒருபோதும் விட்டு புரிவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவருடைய அன்பிலிருந்து கலைக்கப்பட்ட நம்ம எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் காத்து நடைவாழ்வளிப்பதாக.
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா சிறப்பு திருப்பலியை சிறப்பு செய்த புனித இஞ்ஞாசியார் அன்பியம், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய இறைமக்கள், சாத்தம்பட்டி புனித செபஸ்தியார் அன்பிய பொறுப்பாளர்கள், இறைமக்கள் சாத்தம்பட்டி, புனித தோமையார் அன்பிய பொறுப்பாளர்கள், இறைமக்கள் கலிங்கிப்பட்டி, புனித பியோ அன்பியம் பொறுப்பாளர்கள், இறைமக்கள் உடையான்பட்டி, ஆலய பீட சிறுவர்கள், பாடற் குழுவினர், ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருள் தந்தை இன்னாசி அவர்கள் நம்முடைய மண்ணின் மூத்த குரு, நம்முடைய மலைமாதா திருத்தலத்திலே சீரும் சிறப்புமாக 4 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு முத்திரை படிக்கக்கூடிய எல்லா மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர். அந்த திருத்தலத்தின் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டி அவருக்கு தெரிவித்து புனித இஞ்ஞாசியார் அன்பியத்தின் சார்பாகவும் அந்தோணி அவர்கள் இப்போது இந்த பொன்னாடை அவருக்கு அணிவிப்பார்கள். புனித இஞ்ஞாசியார் தன் வாழ்வில் அனுபவித்த எதிர்நோக்கு என்பதை தெள்ள தெளிவாக உடைய வாழ்விலே சிறப்பாக எடுத்துரைத்த நம்முடைய புதிய இளங்குரு ஜார்ஜ் ஜெனோ அவர் மறைவுரை வைப்பதிலே சிறப்புக்குரியவர். தற்போது கிராப்பட்டி பங்கிலே உதவி பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களை வாழ்த்தி நாம் கைத்தட்டி புனித செபஸ்தியார் அன்பத்தின் சார்பாக செல்வராஜ் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இன்று வந்திருப்பவர் அருள் தந்தை அலெக்ஸ் அவர்கள், உடையான்பட்டி மண்ணை சார்ந்தவர், நம்முடைய பங்கு மைந்தன். ஸ்பெயின் நாட்டிலிருந்து அவர் திருச்சியுடைய சட்டம் படித்து கொண்டிருக்கிறார். விடுமுறைக்காக வந்திருக்கிறார். நான் வருகிறேன் என்று காலையிலே தொலைபேசியில் அழைத்து இன்று இந்த வருகை தந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்புப்படுத்தியிருக்கிறார். அவர் இங்கு பணியாற்றிய போது கிள்ளுக்கோட்டை, சோம்பர்சம்பேட்டையில் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். தந்தை அவர்களை வாழ்த்தி நாம் கைத்தட்டி புனித தோமையார் என்பதின் சார்பாக கலிங்கிப்பட்டி அம்புரோஸ் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். பிரியமானவர்களே, இரவு 10 மணிக்கு இலுப்பூர் கலைராஜா வழங்கும் திரை இசை தெம்மாங்கு பல்சுவை இன்னிசை விருந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து விடியற்காலை நாளை 1 மணிக்கு விடியற்காலையில் தேர்பவனியும், நண்பகல் 11 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து 1 மணிக்கு தேர்பவனியும் நடைபெறும். மாலை 7 மணிக்கு கொடியிறக்கம் நடைபெறும். எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இங்கு திருப்பலி எழுத அதற்கு குறித்தான அந்த மையம் இருக்கிறது. மற்றபடி மாலை மெழுகுத்திரையெல்லாம் இருப்பதற்கான ஒரு மையம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வறை செல்ல அந்த ஸ்டேஜுக்கு பின்புறம் அங்கு ஓய்வறைகள் இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய பெருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த திருவிழா முடிந்த அடுத்த கிழமை என்னுடைய திருவிழா வந்துவிடும். ஆரோக்கிய மலைமாத திருத்தத்துடைய ஆண்டு பெருவிழா 42வது ஆண்டு பெருவிழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நிறைவேற இருக்கிறது. நாளை காலையில் உங்களுக்கு அழைப்புதல் கொண்டு வந்திருக்கிறோம். திரு அந்தோணி அவர்கள் இந்த அழைப்புதலை கொடுப்பார்கள். காலருக்கு எடுத்து வர முடியல, அதனால்
அனைத்து இறை மக்களையும் ஆரோக்கிய மலையாள திருத்தத்துக்கும் பெருவிழா திருப்பலிக்கும் மகிழ்வோடு அழைக்கின்றோம். குறிப்பாக 10ஆம் தேதி காலையிலே 8:30க்கும் மீண்டுமாக 11 மணிக்கும் மீண்டுமாக மாலை 6 மணிக்குமாக சிறப்பு திருப்பலிகள் தேர்ப்போடு இருக்கிறது. எனவே அனைத்து இறை மக்களையும் திருத்தத்தின் சார்பாக உள்ளவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றனர். தொடர்ந்து திருத்த வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள். அனைவரும் மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, பிரதிஞாசியார் நினைவுகூர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலிக்காக மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். முதுமாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் உழவும் அவர் வழியாக நாங்கள் இறையிலத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசி பெற அனைவரும் தலைவிணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரின் வழியாக அவருடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் எங்களுக்கு வலுவூட்டி உமது ஆசி மக்கள் மீது நிறைவாக பொழிவீராக. புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையால் நாங்கள் இவ்வுலகத்தின் மீது முழுமையாக விடுதவிட்டு நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்ய அருள் புரிவீராக. இவ்வாறு மக்கள் விண்ணக திருக்கூட்டத்தில் புனிதரோடு இணைந்து முடிவில்லா அமைதியையும் நிறைமகிழ்ச்சியும் கண்டு கிடைக்க அருள் புரிவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்று பணிபுரிய சென்று வாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அதிமிக புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இறைவனின் அதிமிக புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. சபையின் தோன்றலே புனித சவேரியாரின் தோன்றலே, இயேசு சபையின் தோன்றலே புனித சவேரியாரின் தோன்றலே. வாழ்க வாழ்க புனிதரே லோயோலா இஞ்ஞாசியாரே, வாழ்க வாழ்க புனிதரே லோயோலா இஞ்ஞாசியாரே. இறைவனின் அதிமிக புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. மக்களுக்கு
நல்வழியை நடக்கிற அருள்புரியுமானவரே, உலகின் முன்பாக ஒளியாக இவர்கள் உண்மை போல இருக்க அருள்புரியும். இவர்கள் புனித ஞானசாரின் சகோதரியால் தொட்டது அனைத்து புலங்களில் அருள்புரியும். இவற்றையெல்லாம் என் புனித ஞானசாரின் பரிந்துரையில் எஞ்சி வைக்கிறோம் நல்ல பிதாவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கிறது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களது எல்லா குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்போவதால் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் எங்கள் எல்லைகளை விதிக்கிறோம். அருள்நிறை தவறையே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசிரியர்களே, உடைய தீவை தீர்க்கணையாய இயேசு ஆசிரியர்களே, தூயமையே இறைவன் தாயே, ஆவியாசிரியர்களுக்காக எப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளுமாக. தந்தைக்கும் அவர்களுக்கு தூயாமைக்கும் கைவி உண்டாவதாக. எங்களின் பாதுகாவலர் திருஞாசியாரே, எங்களின் பாதுகாவலரான திருஞாசியாரே, எங்களின் பாதுகாவலரான திருஞாசியாரே, தந்தை மகன் தூயாமை திருப்பெயராலே கொஞ்ச நேரம் பழகணும். கேட்க